நீங்க காலையில முழிக்கும்போது, இன்னைக்கு நான் எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சு எந்திரிக்கிறீங்களா? இல்ல, இன்னைக்கு நாளை எப்படி ஓட்டப் போறோம்னு சலிப்போட எந்திரிக்கிறீங்களா? நீங்க ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்யலாம். ஆனா உங்க வாழ்க்கை இன்னும் அதே இடத்துல தான் இருக்குன்னா, அதுக்கு காரணம் உங்க உழைப்பில்ல, உங்ககிட்ட இருக்கிற அந்த ஓட்டை பானை மனநிலைதான். அணுகுண்டு விழுந்த இடத்துல விவசாயம் கூட செய்ய முடியாதுன்னு உலகம் சொன்னப்போ, வெறும் 50 வருஷத்துல உலகத்தையே மிரள வைக்கிற டெக்னாலஜிய ஜப்பான் எப்படி உருவாக்குச்சு? அவங்க கிட்ட இருக்கிற அந்த 5 ரகசிய மந்திரங்கள் உங்க கையில கிடைச்சா, உங்களை யாரால தடுக்க முடியும்? உங்க வாழ்க்கையை தலைகீழா மாற்றப் போற அந்த பயணம் இப்போ ஆரம்பமாகுது. மகனே, நீ ஒரு பெரிய இலக்கை அடைய முயன்று தோற்றுப் போனாய். உனது மூளை அந்த பெரிய மலையை பார்த்து பயந்து விட்டது. ஜப்பானியர்கள் பின்பற்றும் முதல் ரகசியம் கைசன். நமது மூளைக்கு ஒரு குணம் உண்டு. பெரிய மாற்றத்தை கண்டால் அது அபாயம் என நினைத்து பின்வாங்கும். அதனால் மாற்றத்தை மிகச் சிறிதாக்கு. நீ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உழைக்க தேவையில்லை. நாளை 1 நிமிடம் மட்டும் உனது கனவுக்காக வேலை செய். வெறும் 60 நொடிகள். அது உனது மூளையின் பயத்தை ஏமாற்றும். அந்த 1 நிமிடம் மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு சாம்ராஜ்யமாகும். கடலை சேர விரும்பும் நதி ஒரு சிறு துளியாகத்தான் மலையில் பிறக்கிறது. இரண்டாவது ரகசியம் உன் உடலை பற்றியது. ஜப்பானியர்கள் ஒருபோதும் வயிறு முட்ட சாப்பிட மாட்டார்கள். ஹரா ஹச்சி பூ, அதாவது உன் வயிறு 80% நிறையும் போதே உணவை நிறுத்திவிடு. ஏன் தெரியுமா? வயிறு முழுமையாக திணறி போனால் இரத்தம் மூளைக்குச் செல்லாமல் செரிமானத்திற்கு சென்றுவிடும். அப்போது உன் கனவுகளைப் பற்றி யோசிக்க உன் மூளைக்கு சக்தி இருக்காது. வாழ்க்கையில் எப்போதும் ஒரு சிறிய பசி இருக்கட்டும். அந்த பசிதான் உன்னை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். நிறைவான வயிறு உறக்கத்தை தரும். அரைகுறை வயிறு உழைப்பை தரும். நீ எதற்காக வேலை செய்கிறாய் அர்ஜுன்? காசுக்காகவா இல்லை கட்டாயத்திற்காகவா? இங்கதான் ஜப்பானின் இக்கிகாய் வருகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. நீ எதை செய்யும்போது உலகத்தையே மறக்கிறாயோ, உனது திறமை எதில் இருக்கிறதோ அதுவே உனது இக்கிகாய். வெறும் காசுக்காக வேலை செய்பவன் கூலி. தன் இக்கிகாய்க்காக வேலை செய்பவன் கலைஞன். ஒரு கலைஞனுக்கு ஓய்வு கிடையாது. நீ எதற்காக காலையில் உற்சாகமாக படுக்கையை விட்டு எழுகிறாயோ அந்த நோக்கத்தை கண்டுபிடி. அது உன்னை 100 வயது வரை ஒரு இளைஞனாக வைத்திருக்கும். அர்ஜுன், நீ செய்த தவறுகளை நினைத்து வருந்துகிறாய் அல்லவா? ஜப்பானிய கலை வாபி ஷாபியை பார். எழில் மிகுந்த ஒரு ஜப்பானிய பூச்சாடி உடைந்தால் அதை தூக்கி எறிய மாட்டார்கள். தங்கத்தை கொண்டு அந்த விரிசல்களை ஒட்டுவார்கள். இப்போது பார், அந்த பூச்சாடியில் இருக்கும் அந்த தங்க கோடுகள்தான் அதன் கதையை சொல்கின்றன. அது உடைந்ததால்தான் இன்னும் மதிப்புமிக்கதாக மாறியது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்களும் தோல்விகளும் உன் பலவீனங்கள் அல்ல, அவைதான் உன் பலம். உன் வடுக்களை மறைக்காதே, அவற்றை உன் வெற்றிக் கதையின் வரிகளாக மாற்று. இறுதி ரகசியம் என் தாத்தா போர்க்களத்தில் எனக்கு சொன்னது. கேம்பரோ. இதன் அர்த்தம் உன்னால் முடிந்ததை செய் என்பது மட்டுமல்ல, சூழல் உன்னை கொல்லும் வரை பின்வாங்காதே என்பதுதான். ஹிரோஷிமா அழிந்தபோது மக்கள் அழவில்லை. அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை கேம்பரோ. இடிபாடுகளுக்கு நடுவில் நின்று கொண்டு மீண்டும் கட்டத் தொடங்கினார்கள். விதி உன்னை எரிந்து மிதித்தாலும் இன்னும் நான் மிச்சமிருக்கிறேன் என கர்ஜித்து எழுவதே கேம்பரோ. இந்த 5 ரகசியங்களையும் உன் இரத்தத்தில் கலக்கவிடு. இனி நீ ஒரு சாதாரண மனிதனல்ல, ஜப்பானிய ஆன்மா கொண்ட ஒரு வீரன். அந்த முதியவர் தனது கடைசி மூச்சை விட்டார். ஆனால் அர்ஜுன் இப்போது அழுது கொண்டிருக்கவில்லை. அவன் கண்களில் ஒரு புதிய நெருப்பு எரிந்தது. அவன் எழுந்து நின்றான். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையும் இன்று ஒரு இடிபாடாக தெரியலாம். ஆனால் இந்த 5 ரகசியங்கள் உங்கள் கையில் இருக்கிறது. சாம்பலிலிருந்து மீண்டும் ஒரு சரித்திரத்தை படையுங்கள். காலம் உங்கள் வெற்றியை பதிவு செய்ய காத்திருக்கிறது. ஜெயித்து காட்டுங்கள். இந்த 5 ரகசியங்களை நீங்க வெறும் தகவலா மட்டும் கேட்டுட்டு போனா உங்க வாழ்க்கை இப்படியேதான் இருக்கும். ஆனா இதுல இருக்கிற அந்த கைசன் தத்துவத்தை வச்சு இன்னைக்கே ஒரு 1% மாற்றத்தை நீங்க செய்ய போறீங்களா? அடுத்த 24 மணி நேரத்துல நீங்க செய்ய போற அந்த ஒரு சின்ன மாற்றம் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட அந்த ஒரு கமெண்ட் இன்னொருத்தருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கலாம். ஜெயிச்சு காட்டுவோம். நம்பா, இந்த வீடியோவை நீங்க இவ்வளவு தூரம் பார்த்திருக்கீங்கன்னா
கண்டிப்பா உங்களுக்குள்ள ஜெயிக்கணும்னு வெறி இருக்குன்னு அர்த்தம். அந்த வெறியோட அடையாளமா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்க போடுங்க. நாம பார்த்த இந்த 5 ரகசியங்கள்ல நீங்க இன்னைக்கே கடைபிடிக்க போற அந்த ஒரு விஷயம் எதுன்னு மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வர்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை ஒரு வெற்றியாளனா செதுக்கும். அந்த பயணத்துல ஏன் கூட இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும்னு நினைக்கிற ஒரு நண்பனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நாம மட்டும் வளர்ந்தா போதாது, நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் வளர்த்து விடணும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.